ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره الدين كله وكفى بالله شهيدا. وقد قال الله تعالى في كتابه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العظيم. சர்வ உலகங்களையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் வல்ல அல்லாஹ்வுடைய புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனது பழைய சமூகத்திற்கு வழிகாட்ட வந்த சன்மார்க்க தூதுவர் மாநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னவர்களது குடும்பத்தவர்கள் தோழர்கள் உயர்ந்தவர்கள் அனைவர்களும் ஸலவாத்தும் ஸலாம் சொல்லுகின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்து அவனது கட்டளைகளை ஏற்று அவன் விளக்கியவைகளை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, நாட்டில் ஒரு பாரிய நெருக்கடி வந்து போன சந்தர்ப்பத்தில் அதன் சோகங்களோடும் அதனால் ஏற்பட்ட காயங்களோடும் நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். வல்லநாயன் நாட்டையும் மக்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் மிக அவசரமாக அவலங்களிலிருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று நான் முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நடந்து முடிந்த அனைத்திலே மரணித்தவர்களை சுஹதாக்களாக அல்லாஹ் அங்கீகரித்து அவர்களுக்கு உயர்ந்த பதவிகளை மறுமையிலே வழங்க வேண்டும் என்றும் நான் பிரார்த்திக்கிறேன். அதே போல உயர்த்துடைக்கின்ற பணியில் அயராது அல்லுப்பாலும் அர்ப்பணித்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களது சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுடைய கடுமையான கடினமான உழைப்புகளை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து அவற்றுக்கு உரிய சன்மானங்களை உலகத்திலும் மறுமையிலும் அவர்களுக்கு வழங்கியிருப்பான. பாதிக்கப்பட்ட சொத்து சுகங்களை இழந்த மக்களுக்கு பொறுமையையும் அந்த பொறுமைக்கு நிகரான கூலியையும் அல்லாஹ் தஆலா வழங்கி அனுப்பினார். நாங்கள் எதிர்கொண்ட நெருக்கடி மிகவும் பயங்கரமானது. அந்த நெருக்கடியை மனிதன் காணுகின்ற அழிவு காட்சிகள்
மனதை கலங்க வைக்கின்றன. அதே போன்று வார்த்தைகளால் சொல்ல முடியாத அவலங்களை அது எங்களுக்கு காட்டி சென்றிருக்கிறது. இப்படியாக ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு இறை விசுவாசி என்ற வகையில், ஒரு மூமின் என்ற வகையில், இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பின்பற்றுகின்றவர்கள் என்ற வகையில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கின்றன. அவற்றுள் சிலரை இந்த புதுபாவின் மூலம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா உலக வாழ்க்கையை சோதனையாக அமைத்திருக்கிறான் என்பதை எங்களுக்கு தெரியும். அந்த மார்க்க விளக்கங்கள் பிறந்த நாள் முதல் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது என்ன சோதனை என்பதை நாங்கள் ஒரு கணம் தெரிந்திருந்தாலும் மீண்டுவாங்க. அதிகமாக சோதனையை பற்றி நாங்கள் இடர்கள் வருகின்ற போது, அழிவுகள் வருகின்ற போதுதான் பேசுகிறோம். ஆனால் அல்லாஹ் மனித வாழ்க்கையை கஷ்டங்களையும் துன்பங்களையும் இழப்புகளையும் மட்டும் சோதனையாக அமைக்கவில்லை. அவன் இயல்பான வாழ்க்கையை, வசதிகளை, அருள்களை, மனிதன் இந்த உலகத்திலே பெறுகின்ற பாக்கியங்கள் அத்தனையையும் சோதனையாக அமைக்கும். நல்லா சொல்றான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுயித்தே தீரும். வனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நாங்கள் உங்களை ஷர்ரை ஃபித்னாவாக்கி சோதிப்போம், கைரையும் ஃபித்னாவாக்கி சோதிப்போம். ஷர் என்றால் தீங்கு, இடர், நெருக்கடி. கைர் என்றால் அருள், பாக்கியம், வசதிகள், வாய்ப்புகள். இரண்டையும் அல்லாஹ் சொல்றான். நபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி, ஷர்ரை ஃபித்னாவாக்கி சோதிப்போம், கைரையும் ஃபித்னாவாக்கி சோதிப்போம். இடர்களை சந்திச்சுட்டு வெளியே வாழ நேரம் பலர் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களை காப்பாற்றினார். அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. ஒரு முறை அல்ல, ஒரு ஆள் முறை சொல்றோம். ஆனால் இடர்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்கள், துன்பங்கள்ல, துயரங்கள்ல சிக்கிக் கொண்டவர்களை அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வைக்க வேண்டும். அவங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி போயிடும். அவங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி போயிடும். அவங்களை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களை அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வைக்கிறதுக்கு தான். நாங்க தப்பிட்டோம் என்று அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இந்த உண்மையை உணர்த்துறதுக்கு, அதாவது ஷர்ரு வராமல் கைரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்குரிய சோதனை. அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை இழிவாக பார்க்க முடியாது, பாதிக்கப்படாதவர்களை கண்ணியமாக பார்க்க முடியாது. அல்லாஹ் இந்த உலகத்தில் வச்சிருக்கிற சொத்து சுகங்கள் இருக்கிறது.
அதை கொடுத்து யாரையும் கண்ணியப்படுத்துறதும் இல்லை, அதை எடுத்து யாரையும் இழிவுபடுத்துறது. அதை கொடுத்து யாரையும் கண்ணியப்படுத்துறதும் இல்லை, அதை எடுத்து யாரையும் இழிவுபடுத்துறதும் இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற சொத்துக்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய பார்வையில் எந்த தரும் மனுஷனையும் மார்க்கத்தையும் தரும். மற்ற அனைத்தும் அல்லாஹ்வுடைய பார்வையில நீயின் இறக்கை அளவுக்கு கூட சமனாக மாட்டான். لو كانت الدنيا عند الله تعديل عند الله جناح بعوضة ما سقى منها كافر شربة. இந்த பூமி வானத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரு நீர் இறக்கை அளவு கூட பெருமதி உள்ளதாக இருந்தார். அல்லாஹ் தன்னை நிராகரிக்கிற மனிதனுக்கு ஒரு சொல் தனி கொடுக்கிறான். பெருமதி இல்லாத அல்லாஹ் வச்சுக்கிறான். முயற்சி செஞ்சு எடுத்துக்கொள்வாங்க, எடுத்துக்கொள்ள இயலாம போறவங்க அவங்களோட முயற்சிக்கு ஏற்ப அன்று அன்று உழைத்து சாப்பிடுறவங்க இல்லாம 10 சந்ததிகள் வாழ்வதற்கு கேள்வி வச்சவங்க இருக்கிறாங்க. அது அவங்களோட உழைப்பு ஆட்களுக்கு குறைவாக பெற்றவங்க இருக்கிறாங்களே, அவங்க ஈவானவர்கள் அல்ல, கூட பெற்றவங்க இருக்கிறாங்களே, அவங்க பாக்கியசாலிகள். எதிர பாக்கியம் இருக்கிறதா? பெற்றவங்க சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்ஹம்துலில்லாஹ்வை பெறாதவங்க சொல்ல வைக்கணும். அதுலதான் பாக்கியம் இருக்கு, அதுலதான் பாக்கியம் இருக்கிறது. இந்த உண்மையை உணராமல் அனர்த்தங்களை இடர்களை தாண்டி போகக்கூடாது. அப்படி போனா நாங்க கொண்ட ஈமான் கேள்விக்கு உள்ளாகும். நான் என்ன ஈமான் கொண்டிருக்கிறோம்? ஈமான் 6வது விஷயம் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் ஹைரும் இருக்கிறது, ஷர்ரும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் ஹைரும் இருக்கிறது, ஷர்ரும் இருக்கிறது. ஹைரு முழுவதும் உலகத்தை, ஷர்ரு முழுவதும் உலகத்தை. ஹைரு முழுவதும் இருக்கிறது என்றால் அது சுவர்க்கம், ஷர்ரு முழுவதும் இருக்கிறது என்றால் அது நரகம். உலகத்தில் ஹைரும் இருக்கிறது, ஷர்ரும் இருக்கிறது. ரெண்டையும் சோதனையாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்படின்னு தான் குர்ஆன் சொல்லுது. சோதனையாக தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப 2 உலகம் தெரியுது, அதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இது சுவர்க்கம் அல்ல, நரகம் அல்ல, இது உலகம். ஹைரு வந்தா எவ்வளவு சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோம். ஷர்ரு வந்தாலும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்வதற்கு பொருள் என்ன செய்ய அப்படின்னு இருக்கிறது இல்லை, என்ன செய்ய அப்படின்னு இருக்கிறது இல்லை. ஏற்றுக்கொண்டு எதிர்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு எதிர்கொள்ளணும். கயிறுகளை கிடைச்சவங்க ஏற்றுக்கொண்டு சும்மா இருக்கிறாங்களா? கயிறுகளை பெற்றவங்க இருக்கிறாங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க, சும்மா இருக்கிறாங்களா? இல்ல, அந்த கயிறுகளை செலவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் கயிறுகளை கூட்டி போட பார்க்கலாம். என்ன செய்யலாம்? கயிறுகளை பயன்படுத்தி கயிறுகளை அதிகரித்துக் கொள்ள பார்க்கிறார்கள். ஷர்றுகள் வந்தால் எதிர்கொள்ள வேண்டும். எப்படி எதிர்கொள்ளணும்? ஷர்றுகளை தாண்டி ஷர்றுகளை கயிறுகளா மாற்றி
ஷர்றுகளை இருந்த இடம் தெரியாம ஆக்கி அதை எதிர்கொள்ள நினைத்துக் கொண்டு தாண்டி போக வேண்டும். அதான் சோதனை, அதான் சோதனை. ஒரு அழிவு வந்தா அந்த அழிவை எல்லாரும் எதிர்கொள்வாங்க. ஏன்னா இன்னைக்கு நாட்டில் பேசுபொருளே அதுதான், இந்த அனர்த்தம். அரசாங்கத்திலிருந்து சாதாரண ஒரு மகன் வரைக்கும் எல்லாருடையும் கவனமும் கவலையும் கரிசனையும் இதிலே தான் இருக்கிறது. பணம் சேர்க்கிறாங்க, பொருள் சேர்க்கிறாங்க, ஆட்களை சேர்க்கிறாங்க, அனர்த்தம் நடந்த இடங்களுக்கு போறாங்க, இரவு பகலா அர்ப்பணிச்சு வேலை செய்யறாங்க. எல்லாம் அவசியம். எங்களுக்கு ஏற்பட்ட துயரம் போல அந்த துயரத்தை எதிர்கொள்றதுக்கு தயாராகிறாங்க. அப்படி தயாராகி ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடங்கள் போற நேரம் அழிவு நடந்த இடமே இப்படி ஒரு அழிவு வந்துதா என்று தெரியாத நிலைமைக்கு எல்லாரும் சேர்ந்து கொண்டுவாங்க. அழிவை எதிர்கொண்டு அப்படி ஒரு சூழலை மாற்றுவாங்க. இதுக்கு முன்னால நாங்கள் இந்த நாட்டில் அனர்த்தங்களை எதிர்கொண்டிருக்கிறோம். நாடு எதிர்கொண்டிருக்கிறது, முஸ்லீம் சமூகமும் எதிர்கொண்டோம். சுனாமி அனர்த்தத்தை நாங்கள் எதிர்கொண்டோம். 25,000 உயிர்களை இந்த நாடு இழந்தது. வடக்கிலே 75,000 குடும்பங்கள் 2 மணித்தியாலங்களிலே வெளியேற்றப்பட்டார். அது முஸ்லிம் சமூகம் எதிர்கொண்ட ஒரு அனர்த்தம், மேன்-மேட் டிசாஸ்டர். அதை நாங்கள் எதிர்கொண்டோம். இன்றைய அந்த நிலைமை சீராகிட்டோம். தங்களோட சொந்த இடங்களுக்கும் போகலாம், உலகத்தில் எங்கேயும் அவங்க வாழையிலும் அவங்களோட நிலைமை சீராகிடும். அப்படித்தான் உலகம் முற்றாக அழிகிற ஒரு நாள் வரும். அதற்கிடையில முற்றாக அழியாது, கொஞ்சம் அழிவு ஏற்படும். அதைத்தான் சூரா பக்கரால 155வது வசனத்தில் எல்லாம் சொல்றாங்க. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. நாங்கள் சிறிது பயத்தால், சிறிது பசியால் சோதிப்போம். உயிர்களை, பயிர்களை, செல்வங்களை கொஞ்சம் குறைத்து சோதிப்போம். எல்லாத்தையும் அழிக்கிறதா சொல்லுங்க, கொஞ்சம் குறைத்து சோதிப்போம். அப்படி சோதிக்கிற நேரம் அந்த சோதனையை எதிர்கொள்கிற மனிதர்கள் வருவார்கள். அவர்களுக்கு பேர் தான் சாபிரி, பொறுமைசாலிகள். பாதிக்கப்பட்டவங்க பொறுமையால் எதிர்கொள்வாங்க. பாதிக்கப்படாதவங்க தங்களுடைய எல்லா வேலை வெட்டிகளையும் வச்சுட்டு பொறுமையாக அதிலிருந்து எல்லாரையும் மீட்டெடுக்கிறதுக்கு பொறுமையோடு வேலை செய்வாங்க. எல்லாரும் பொறுமைசாலிகள். அவர்களுக்கு நபியே நன்மாராயம் சொல்லுங்க, அவர்களுக்கு நபியே நன்மாராயம் சொல்லுங்க. பாதிப்புக்கு பிறகு சாபம் அல்ல, கோபம் அல்ல, தண்டனை அல்ல, நன்மாராயம் இருக்கிறது சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் சொல்றார். அந்த நன்மாராயத்தை பெற்றவங்க யார் தெரியுமா? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான், அந்த பாதிப்பை பார்க்கிறவங்களுக்கு தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றாங்க. அதிகமானவர்கள் இந்த வார்த்தையை எப்படி விளங்க வச்சுக்கிறாங்கன்னு தெரியாது. சிலர் சொல்றதை நம்ம கேட்டுக்கணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி ஒரு சாதாரண பிரச்சனை வர நேரம் சொன்னா ஒருத்தர் சொல்ற அப்படி செல்லாதே, மூத்தா விட்டுருவாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு பயம். இது ஒரு கவலையான வசனம், வார்த்தை அப்படின்னு நினைக்கிறது. கவலையான நேரத்தில் சொல்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. கவலைக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த வசனம், இந்த வார்த்தை
ஈமானை புதுப்பிக்கின்ற வார்த்தை. ஒரு அவலம், ஒரு துன்பம் வந்தா அந்த அவலத்தை, துன்பத்தை அல்லாஹ் காரணமா வைக்கிறான். உங்களோட ஈமானை புதுப்பிச்சுக்கணும். அதுதான் இந்த அல்லாஹ் வைநாயிலாது. என்ன அந்த இன்னும் அல்லாஹ் வைநாயிலாதுங்கிற பொருள், நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்விடமே செல்ல இருப்பவர்கள். கொஞ்சம் சொத்துக்கள், சுகங்கள், உயிர்கள் அல்லாஹ்விடம் சென்று போய் சேர்ந்திருக்கிறது. அவங்க மட்டுமா போகிறாங்க, நாங்கள் போதாயிட்டோம். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இதுதான் அல்லாஹ் ஏற்பாடு. இதை ஏற்றுக்கொண்டுதான் இந்த பூமியில நாங்கள் வாழ்றோம். இதை ஈமான் கொண்டுதான் நாங்கள் இந்த உலகத்திலே கர்மமாற்றுகிறோம். அந்த ஈமான திரும்ப புதுப்பிச்சுக் கொள்றோம். ஒரு துன்பம், துயரம், இழப்பு வருகிறது. அந்த ஈமான வெறும் வார்த்தைகளாக சொல்லி போயார். நாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்வுக்கு நாம் திரும்பி போக இருக்கிறோம் என்று பாதிக்கப்பட்டவர்களும் சொல்ல வேண்டும், பாதிப்படையாதவர்களும் சொல்ல வேண்டும். எல்லாரும் சேர்ந்து நிலைமைகளை சீராக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து நிலைமைகளை சீராக்கும். அப்படி பொறுமையோடு கர்மமாற்றுகின்றவர்களுக்கு இன்னொரு blessing, இன்னொரு பேரருளை அல்லாஹ் கொடுக்கிறார். வசனத்தை தொடர்ந்து எல்லாம் சொல்றார். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மின் ரப்பிஹிம் வ ரஹ்மா. இந்த பொறுமைசாலி இருக்கிறார்களே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஈமானை புதுப்பித்துக் கொள்கின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு ரப்புடைய ஸலவாத் இருக்கிறது. அல்லாஹ் ஸலவாத் சொல்ற நபிமார்கள் இருக்கிறார். இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ஸலவாத் சொல்லுகிறார். பாதிப்பை பொறுமையோடு எதிர்கொள்ளுகின்றவர்களுக்கு, உதவி செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் ஸலவாத் சொல்லுகிறான். அவர்களுக்கு ஸலவாத்தும் மின் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சாபம் அல்ல, அல்லாஹ்வுடைய கோபம் அல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஸலவாத் இருக்கிறது என்று நன்மாராயம் சொல்லுகிறது குர்ஆன். பாதிக்கப்பட்டவர்களே, நீங்க கவலைப்படாது. அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். இழந்ததை திருப்பி தருவான். அப்ப நீங்க கேட்கணும், இழந்த உயிர்களை திருப்பி தருவானான்னு சொல்லி. இல்ல, அதுவும் சுபசோபனம் தான். அனர்த்தங்களிலே இறந்து போனவர்களுக்கு ஒரு பாக்கியம் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சுஹதாக்களுடைய அந்தஸ்தை பெறுவார்கள். அவர்கள் சுஹதாக்களுடைய அந்தஸ்தை பெறுவார்கள். இன்னும் பலருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவார். சில நேரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் வாழ்கின்ற காலமெல்லாம் வாழ்கின்ற செய்கின்ற அனைத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்லும். ஒரு அனர்த்தத்திலே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி மரணித்து செல்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சுதந்திரமாக அல்லாஹ்விடம் போய் சேரலாம். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும், அவர்களுக்கு சுவனம் கிடைக்கும். இந்த அனர்த்தங்களுக்கு பின்னால் இருப்பது அபாக்கியங்கள் அல்ல, அவலங்கள் அல்ல, சோகங்கள் அல்ல. அது வெளிப்படை, அது வெளியில தெரிகிற காட்சி. இஸ்லாம் வெளியில தெரிகிறது மட்டும் எங்களுக்கு சொல்லித் தரல, எங்களுடைய கண்களுக்கு புலப்பாளர்களையும் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. அதை ஈமான் கொண்டுதான் அந்த உலகத்தில் வாழ்கிறோம். அந்த ஈமானோடு வாழ்கிற நேரம் அதை புதுப்பிக்கிற ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அல்லாஹ் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை வச்சுக்கிறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஈமானை புதுப்பிச்சுக்கோம். அப்ப இந்த சூழலை எப்படித்தான் நாம் விளைவிக்கிறோம்? எனவே எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. எல்லோரையும் துன்பங்கள் துயரங்களிலிருந்து மீட்க வேண்டும். அவர்களை, அவர்களுடைய கவலைகளை போக்க வேண்டும். அவர்களை சிரித்து வாழ வைக்க வேண்டும். அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல அவர் வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்.
அவர்கள் அல்லாஹ்வை உணர வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதைக்கு திரும்பி வர வேண்டும், ஈமானோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை அனர்த்தங்கள் ஏற்படுத்துகின்றன. கவலைகளையும் சோகங்களையும் பகிர்ந்து செல்வதற்காக மட்டுமல்ல, அல்லாஹ் எந்த ஹைரிலையும் 100% ஹைர வச்சில்லை, எந்த ஷர்ரிலையும் 100% ஷர்ர வச்சில்லை. ஹைருக்குள்ள ஷர்றுகளை வச்சுக்கிட்டாங்க. அதை கவிழ்ந்து கொள்ளும். வாணிபம் ஒரு கை வளர மீனாக்குறாங்க, அதை ஷர்ரா மாற்றுறாங்க. செல்வம் ஒரு கை, அதை விரயம் செஞ்சு ஹராமான வழிகள்ல செலவழிச்சு ஷர்ர தேடிக்கொள்றாங்க. கயிற செலவழிச்சு ஷர்ர தேடுறாங்க. சிலர் ஷர்ர எதிர்கொண்டு ஹைர தேடுறாங்க. ஷர்ரை எதிர்கொண்டு ஹைர தேடுறாங்க. ஒருவர் வறுமையில் இருக்கிறார், படிக்கிறதுக்கு வசதி இல்லை, சாப்பிடுறதுக்கு வசதி இல்லை, அவருக்கு ஒரு வைராக்கியம் வருது. என்னைய மாதிரி வறுமையில ஒரு மனிதன் படிக்க இயலாத சூழல் வரக்கூடாது, எனவே நாம் உழைக்க வேண்டும், படிப்பவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும். அப்படி வைராக்கியம் வச்சு சாப்பிட வழி இல்லாமல் இருந்தவர்கள் உழைத்து ஆயிரக்கணக்கானவர்கள் படிக்கிறதுக்கு உதவி செஞ்சுக்கிறார். அவர் ஷர்ரை ஹைரா மாற்றிக்கிறார். ஷர்ரை ஹைரா மாற்றிக்கிறார். யார் சிறந்தவர்? ஹைறுகளையும் இன்னும் பல ஹைறுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும், ஷர்றுகளையும் ஹைரா மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் ஹைரையும் ஷர்ரையும் இந்த பூமியில சோதனையாக்கி எல்லாம் வச்சிருக்கிறார். எனவே நாம் எதிர்கொண்ட ஷர்ரு இனி இல்லை என்ற ஹைறுகளாக மாற்றிக்கொள்ள முயற்சிப்போம். ஹைறுகள் கொஞ்சம் விளங்க ஆரம்பிக்கும். ஏன்னா மனித நேயம் வெளிப்பட்டிருக்கிறது, சகோதரத்துவம் வெளிப்பட்டிருக்கிறது, தியாகம் வெளிப்பட்டிருக்கிறது, அர்ப்பணிப்பு வெளிப்பட்டிருக்கிறது. தங்களோட சொந்த வேலைகளை எல்லாம் வச்சுட்டு உயர்த்து வைப்பதற்காக மனிதர்கள் அழைத்து திரிகிறார்கள். இந்த நல்லம்சம் வெளிப்பட்டிருக்கிறது. தங்களிடம் இருக்கின்ற ஏதாவது ஒன்றை அவர்கள் சந்தோஷமாக அனுபவிக்கட்டும் என்று அர்ப்பணிப்போடு கொடுக்கிறார்கள். அந்த ஹை வெளிப்பட்டிருக்கிறது. இனவாதம், மதவாதம், பிரதேசவாதம் இல்லாமல் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மனித நேயத்தோடு உழைக்கின்ற ஒரு உன்னதமான சூழல் வெளிப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஹை இல்லையா? இந்த ஹைகளை எல்லாம் பாதுகாத்து தொடர்ந்து இந்த நாட்டில் ஒரு நல்ல சூழலை உருவாக்குறதுக்கு நாங்க இதை பயன்படுத்திக் கொள்வோமா? பயன்படுத்த வேண்டும். ஷர்ரில இருந்து ஹைருக்கு வாழ அப்படித்தான், ஷர்ரில இருந்து ஹைருக்கு வாழ அப்படித்தான். உலகமே இன்னைக்கு அப்படித்தான். எத்தனையோ ஷர்றுகளை ஹைர்களா மாற்றிக் கொண்டது. அதனால தான் அவங்க முன்னேறாங்க. ஜப்பான்ல 2 அணுகுண்டுகள் போடப்பட்டன 2ஆம் உலக மகாயுத்தத்தில். லட்சக்கணக்கான மனிதர்கள் ஏன் சாகுறோம் என்று தெரியாம செத்து போனாங்க. அந்த கதிர்வீச்சினால் ஏற்பட்ட உஷ்ணம் வளிமண்டலம் எங்கும் பரவி தாங்கிக் கொள்ளையில்லாத அந்த சூட்டை போரணை கொண்டிருக்கிற மாதிரி போய் நதிகளிலே குதித்தார்கள். ஆனால் நதியில் இருக்கின்ற நீர் கொதிக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. அதுல விழுந்து செத்தாங்க. அவ்வளவு அகோரமான அழிவு. அந்த ஷர்ருக்குள் இருந்து எழுந்திருக்கிறது ஜப்பான் என்ற நாடு. இது உலகத்தில் யாரும் செய்ய. ஷர்ருக்கு பிறகு இன்னொரு ஷர்ரு வரக்கூடாது. ஷர்ருக்கு பிறகு இன்னொரு ஷர்ரு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் 2 முறை ஒரு பொந்துல தீண்டப்பட மாட்டார். ஒரு பொந்துல காலை விட்டு ஏதாவது தீண்டினா மறா விட்டு பார்க்கிறது, இது நம்ம தீண்டு மாட்டோம், இது மனத்தனம். ஒரு முறை ஒரு பாதிப்பு வந்தா 2வது முறை அது வரப்படாது.
அந்த ஷர்ரை படிக்க வேண்டும். அந்த ஷர் எப்படி வந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்லி மட்டும் போக சொல்லி அல்லாஹ் சொல்றாரு. கைரும் ஷர்ரும் அல்லாஹ்விடம் தான் வருது. அதான் ஈமான். உஹதுல தோல்வி அடைஞ்சாங்க சஹாபாக்கள். கேட்டாங்க, அண்ணா ஹாதா, எப்படி இந்த தோல்வி வந்தது? அல்லாஹ் சொல்லல, கைரும் ஷர்ரும் எனக்கிட்ட இருந்து தான் வருது. ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்ன அல்லாஹ் அது எனக்கிட்ட இருந்து தான் வந்திருக்குது, கேட்டுக்கோங்கன்னு சொல்லுங்க. குர்ஆன் சொல்லுது, குல், நபியே சொல்லுங்க, ஹுவா மின் இந்தி அன்ஃபுசிக்கும், அது உங்களால வந்தது, அது உங்களால வந்தது. கைரும் ஷர்ரும் என்னால வருது என்று சொன்ன அல்லாஹ், அதை ஈமான் கொள்ளுங்க என்று சொன்ன அல்லாஹ், உஹதுல தோல்வி அடைந்த நேரம் தோல்வி அடைந்த மக்கள் கேட்டாங்க, எப்படி தோல்வி வந்ததுன்னு சொல்லி பதில் அல்லாஹ் சொன்னான். குர்ஆன் வருது, குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், அது உங்களால வந்தது. உங்களால வந்ததுன்னா என்ன பொருள்? எப்படி வந்தது படிங்க, எப்படி வந்தது படிங்க. தோல்விகள் வந்தா, இடர்கள் வந்தா, அனர்த்தங்கள் வந்தா, துன்பங்கள் வந்தா அல்லாஹ்வால வந்ததுன்னு சொல்லி விட்டுட்டு போகலாது. அது ஏன் வந்தது என்று தேட வேண்டும். அது வந்த காரணத்தை அறிய வேண்டும். சகோதரர்களே, ஒரு உடம்புக்கு ஷர்ரொண்டு வந்தது, உடம்புல ஒரு கோளாறு, அது டயபெட்டிக்ஸ் என்று வைங்க, கொலஸ்ட்ரால் என்று வைங்க, அந்த மலமுட்டம் வைங்க, கேன்சர் என்று வைங்க, அல்சர் என்று வைங்க. நாங்கள் பேசாமல் இருப்போமா? அல்லாஹ் நாட்டம் சொல்லிட்டு நோய் ஏன் வந்ததுன்னு கண்டுபிடிப்போம் தானே. காரணத்தை கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு பல லட்சங்களை செலவழிப்போம் சில நேரம். அதான் அல்லாஹ் சொல்றான். அது உடம்புல மட்டுமல்ல, மார்க்கத்திலையும் உங்களுக்கு என்ன பிரச்சனையா, காரணத்தை தேடுங்க, படிங்க. அந்த காரணத்தால இன்னொரு முறை நீங்க தோல்வி அடையக்கூடாது, நீங்க பிரச்சனையை எதிர்கொள்ள கூப்பிடாது. அதுல இருந்து வெளியே வாங்க, அதுல இருந்து வெளியே வாங்க. அதான் எங்களுக்கு மார்க்கம் சொல்லித்தரு. நாங்க மிச்சம் லேசா அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன செய்யுது, தோல்வியையும் தோல்விக்கான காரணத்தையும் அப்படியே வச்சுட்டு நாங்க இன்னொரு செய்தே போய் கொண்டிருக்கோம். அப்படி போகலாம், அப்படி போகலாம். இதெல்லாம் இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள். ஷர்ரையும் கைரையும் எல்லாம் வச்சிருக்கிறது அதுக்குத்தான். கைரை நாசமாக்கி நன்மைகளை தீமைகளா மாற்றப்படாது. ஷர்ர அப்படியே வச்சுட்டு அந்த ஷர்ரு வந்ததுக்கான காரணங்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். அதை அனுபவிச்சு அனுபவிச்சு தோல்விக்கு போகப்படாது. ஷர்ரில இருந்து வெளியில வரும். மார்க்கத்துல ஷர்ருகளா, அதுல இருந்து வெளியில வரும். உலகத்துல ஷர்ருகளா, அதுல இருந்து வெளியில வரணும். பொருளாதாரத்துல ஷர்ருகளா, அதுல இருந்து வெளியில வரணும். எங்களோட சூழல்ல ஷர்ருகளா, அதுல இருந்து வெளியில வரணும். கல்வியில ஷர்ருகளா, அதுல இருந்து வெளியில வரணும். எல்லாத்துல இருந்து வெளியில வரணும். அப்படி ஒரு வழியைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு காட்டித் தருகிறது. இந்த அருமையான மார்க்கத்தை வழிகாட்டலை வைத்துவிட்டு நாங்க நினைச்ச ஒரு ஸ்டைல வாழ்ந்துடப்படாது. இதோடு தொடர்பான நிறைய விஷயங்கள் இருக்கிறது, விளங்குவதற்கும் பேசுவதற்கும் செயல்படுத்தும். அவற்றில் மிக சுருக்கமான சில விஷயங்களை தான் இந்த ஹுத்பாவில் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும். வல்லநாயன் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது மாதிரி எங்களுக்கு சொல்லித் தந்த அருமையான வழிகாட்டல்களை ஏற்றி விளங்கி ஈமான் கொண்டு செயல்படுத்தி உலகிலும் மறுமையிலும் கைதுகளை அதிகரித்துக் கொண்ட சமூகமாக, உலகிலும் மறுமையிலும் இருக்கின்ற ஷர்றுகளிலிருந்து பாதுகாத்துக் கொண்ட சமூகமாக எங்களை ஆக்கிக் கொள்வோமாக. سبحانه وتعالى بكماله وبركاته وأما بإحسانه وعلى وأحمده سبحانه حمدا ومنه الأرض والسماء وأشكره على سبحانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأنا محمد رسول الله
وأشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله الذي اصطفاه واتبعه. اللهم صل وسلم على عبدك ورسولك محمد وعلى آله وصحبه ومن أسره ويا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. أطيعوا الله وأطيعوا رسوله لعلكم ترحمون. واتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ولا تكونوا من الصالحين من الصالحين السلام. وقال الله تبارك وتعالى في كلامه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. بارك الله لنا في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك بر الرحمن الرحيم. الحمد لله حمدا كثيرا كما امر واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله الذي ارسله الله بشرا ونذيرا للبشر اما بعد. فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وان الله مع الذين اتقوا والذين هم محسنون. عباد الله إن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكته مسبحة بحمده تكريما وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وأجيبوا إلى ما دعاكم إليه وصلوا وسلموا عليه. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا محمد صلى الله عليه وسلم. عباد الله إن الله تعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. اللهم اهد الخلفاء الراشدين المهديين سادة أبي بكر الصديق وعمر بن الفاروق وعثمان بن نورين وعن علي بن أبي طالب وعن سالم بن الإمام البشرى وعن الريحان بن الإمام الحسن والحسين وعن الزهراء البتول وعن بنت الرسول وعن أمير النبي حمزة بن العباس وعن سائر صحابة الإمام رضي الله تعالى عنهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك يا مولانا سميع قريب تجيب الدعوة يا رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين واجعل هذا البلد آمنا مطمئنا وسائر بلدان المسلمين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بسنا بسر الصور السماوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم والجليل الجبار يذكركم ويزدكم ولذكر الله أكبر والله أكبر.